நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவலை காணலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான காரணம் என்ன? இதுகுறித்தான மேலும் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமா சார்லதா, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையாக உள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளாகவும் அதே போல 3000க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநோயாளியாகவும் இங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டு முதல் இங்கு தற்காலிக பணியாளர்களாக ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக இங்கு பணி புரிந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் பணிபுரிந்த பிறகு தற்போது புதிய ஒப்பந்தமாக ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே இவர்கள் இங்கு லிப்ட் ஆபரேட்டர்கள் மற்றும் அறுவை சிகிச்சையின் போது உதவியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் தற்போது புதிதாக ஒப்பந்தம் எடுக்கப்பட்டுள்ள அந்த நிறுவனம் என்பது இவர்கள் அனைவருமே தூய்மை பணியாளர்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டு உள்ளதன் காரணமாக இதை கண்டித்து இன்று காலை சரியாக 7 மணியிலிருந்து தற்போது அவர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் தங்கள் கொளுத்தும் வெயிலும் கூட பொருட்படுத்தாமல் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதை நேரடி காட்சியாக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த போராட்டம் என்பது தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக தற்போது அவர்கள் இந்த பணிகள் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பணிகளும் மிகப்பெரிய பாதிப்பு என்பது நடைபெற்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 100கணக்கான தொழிலாளர்கள் அந்த திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி உயர் சிகிச்சை மருத்துவமனைக்கு முன்பாக அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதனால் அங்கு வரக்கூடிய நோயாளிகள் பெரிய அளவில் தங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நோயாளிகள் பாதிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு. ஏன்னால் அவர்கள் நேரடியாக அங்குள்ள ஊழியர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் கூட அவர்கள் அந்த பகுதியில் இருந்து எழுந்து செல்லாமல் தங்கள் கொளுத்தும் வெயில் கூட இந்த பொருட்படுத்தாமல் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதனால் பணிகள் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஏன்னா மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு இன்று சிகிச்சை செய்ய முடியாமல் நேரடியாக அந்த பாதிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதே போல அங்கிருந்து லிப்டுகளையும் இயக்கப்பட முடியாமல் அந்த அறுவை சிகிச்சையும் செய்ய முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இது குறித்து அங்கு உள்ள பெண்மணிட்ட போராட்டம் நடத்தி வர பெண்மணிட்ட கேட்போம். அம்மா வணக்கமா, உங்களோட போராட்டம் எதற்காக உங்க போராட்டம் நடத்தி? சார், நாங்கள் 8 வருஷமா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்கள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கராக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு ஸ்மித் எங்களை இப்போ சேண்டர் ஒர்க்கர் போஸ்டிங்கில் பார்க்க சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி சார் படிச்சுட்டு பாத்ரூம்லாம் கழுவ முடியுமா சார் எங்களால்? அதனால் எங்களுக்கு ஸ்மித்து கான்ட்ராக்ட்லாம் வேண்டாம். எங்களுக்கு எங்கள் ஜீவோ வேணும். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருங்கிற ஜீவோ வேணும். அதேமாதிரி லிஃப்ட் ஆப்ரேட்டர் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்குள்ள வேலையை எங்களுக்கு ஜீவோ போட்டு வாங்கி கொடுக்கணும் சார். குறிப்பா நீங்க இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இதனால இப்போ மருத்துவ பணிகள் எதுவும் பாதிக்கப்படாதா? இல்ல சார், பாதிக்கப்படல. அவங்க நாங்க இப்ப வெளியில உட்காந்துருக்கோம். எங்களையே வேண்டாங்கிற மாதிரி இது பண்ணிட்டு அவங்க ஆட்களை வச்சு வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்களை வேண்டாம்னு இப்பவுமே சொல்றாங்க. இதுக்கப்புறம் நாங்க உள்ள போனா எங்களை எப்பனாலும் வெளியில துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதனால எங்களுக்கு எங்க ஜீவோ வேணும். எங்களுக்கு ஸ்மித் கான்ட்ராக்ட் வேண்டாம். அரசு என்ன செய்ய நினைக்கீங்க? குறிப்பாக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும்? எங்களுக்கு பழைய ஜீவோ வேணும் சார். அதே மாதிரி ஸ்மித் கான்ட்ராக்ட் எங்களுக்கு வேண்டாம். வேற எதுலனாலும் அவங்க இது பண்ணோட எங்களுக்கு ஸ்மித் வேண்டாம். ட்ரெஸரி மூலமா எங்களுக்கு சம்பளம் வேணும். நிரந்தரமான பணிக்காக நாங்க இது பண்ணல. எங்களுக்கு ட்ரெஸரி மூலமா சம்பளம் வேணும். நீங்க நீங்க நேரடியாகவே பார்த்திருக்கலாம். அவர்கள் தங்களுடைய கொளுத்தும் வெயிலில் கூட பொருட்படுத்தாமல் தங்கள் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அம்மா, என்னம்மா உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக அந்த கொளுத்தும் வெயிலில் கூட பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்கம்மா? சார், நாங்க பாரத் மேன் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கீழே 8 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். திடீர்னு நீங்க ஸ்மித் கான்ட்ராக்டோட நீங்க இணைஞ்சுக்கோங்க, உங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுதுன்னாங்க. ஆனா எங்களுக்கு ட்ரெஸடியில இருந்தது 2 மாசமா சம்பளம் 2 வருஷமா வந்துகிட்டு இருக்கு. நேற்று மதிய வரைக்குமே எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, உங்க கான்ட்ராக்ட் மாறல, நீங்க இது ரூமரு, நீங்க பழையபடி நீங்க வேலை பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. மதியத்துக்கு மேல என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு முடிஞ்சிட்டு ஜியோ நீங்க ஸ்மித்தோட இணைஞ்சுக்கிடணும். நாங்க ஸ்மித்தோட இணையிறது பிரச்சனை இல்லைங்க சார். எங்களுக்கு பாரத் இந்த இது மல்டி பர்பஸ் ஒர்க்கர் டெக்னீஷியன் தனித்தனி பிரிவுகள் இதுல இருக்கு. அதுல ஒரே 3 கேட்டகரி தான் இருக்கு. தூய்மை பணியாளர்கள், செக்யூரிட்டி, மற்றபடி சூப்பர்வைசர் 3 கேட்டகரி தான் சார் இருக்கு.
இருக்கு. இப்போ எங்களை வந்து மல்டி பர்பஸ் ஒர்க்கரை போய் நீங்க தூய்மை பணியாளர்கள் உடை அணிஞ்சிட்டு தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அந்த வேலையை எங்களால செய்ய முடியாது. எங்களுக்கு பழைய ஜியோவை மறுபரிசீலனை பண்ணி தர சொல்லுங்க சார். வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து பெர்மனன்ட் ஒர்க்கர் கேட்கல, எங்களுக்கு பர்மனன்ட் ஒர்க்கர் தாங்க, எங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் தாங்கன்னு கேட்கல. எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் போது கொடுக்குற வேலையை எங்களுக்கு பழைய ஜியோ படி எங்களுக்கு வேலை கொடுங்க. எந்த கம்பெனி எடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பழைய ஜியோவை ரெனியூ பண்ணி எங்களுக்கு கொடுங்க சார். இப்போ எவ்வளோமா நீங்கள் ஊதியமாக எவ்வளோ வாங்கிட்டு வரீங்க சார்? எங்களுக்கு 12,000 பேசினாங்க. பிஎஃப் எல்லாம் பிடிச்சது போக எங்களுக்கு கையில் கிடைக்க 9,700 தான் சார் கிடைக்கும். இந்த 9,700க்கு நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். கொரோனா பீரியட்லேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எத்தனையோ பேர் வந்து பறி கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் கூட உங்களுக்கு 15,000 ஊதிய தாரம் வைக்கன்னு சொன்னாங்க. அப்போ கூட எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் தரல, 15,000 வரல. அப்போ இது வேற கான்ட்ராக்ட், அது வேற கான்ட்ராக்ட்னு சொல்லி எங்களை அந்த டைம்ல பிரிச்சு விட்டுட்டாங்க. 15,000 எங்களுக்கு தரலைங்க சார். ஆனால் இப்போ வந்து ஒரே ஹாஸ்பிட்டல் ஸ்மித்தா நீங்க இணைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எங்களால ஏத்துக்க முடியலைங்க சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் 3 மாசம்லாம் வருமானம் இல்லாம இருக்கக்கூடிய நேரங்களே இவங்க இதை மாத்திருக்கலாம். ஸ்மித்தா அந்த டைம்லலாம் மாற்றலை. இப்போ நல்ல ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து ஆர்டர் வந்துட்டு நீங்கள் மாறிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கு. இல்லைப்பா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரம் தடைப்பட்டாலோ இல்லை இப்போ டயாலிசிஸோட நோயாளிகளுக்கு இது மாதிரி பாதிப்பு ஏற்படும். இதுக்கெல்லாம் இப்போ அரசாங்கம் நீங்கள் இப்போ அரசு மருத்துவமனையில் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இல்லைன்னா நோயாளிகளுக்கு எதுவும் பாதிப்பு என்பது ஏற்படுமா? சார், எங்களுக்கு பாதிப்பு வர்ற அளவுக்கு இல்லைங்க சார். காலையில் வந்து நாங்கள் பணிக்கு வந்தோம். ஆனால் பணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்மித்தில் உள்ள ஆட்களை ஃபுல்லாக உள்ள வேலைக்கு விட்டுட்டாங்க சார். அங்கே உள்ள ஆட்களை இன்னைக்கு காலையில் நாங்கள் வரும்போதுமே அவங்க வந்து நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அடிப்படை நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் உள்ள வேலை பார்த்துக்கலான்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் உள்ள நுழைவுமே சொல்கிறாங்க, நீங்கள் தூய்மை பணியாளர்கள் ஆர்டர் தான் உங்களுக்கு அணியணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. நீங்கள் அதே மாதிரி உள்ளே போய் வேலை பாருங்கள். அந்த இது எங்களால் ஏற்றுட்டு வேலை பார்க்க முடியாதுங்க சார். லீவு கிடையாது, சம்பளத்துக்கு டைம் ஹவர்ஸ் கூட. இதில் வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர், கணவனை இழந்தவங்க நிறைய பேர். இவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு பார்ட் டைமாக ஏதோ ஒரு சின்ன சம்பளத்துக்கு வேலை போய்க்கிடுவாங்க. இந்த வேலைக்கு போனோம்னா எங்களால் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. அதனால அவங்க இன்னும் சஃபர் ஆவாங்க. அதனால எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வேண்டாம். கான்ட்ராக்ட் தான் கேட்குறோம். நாங்கள் கவர்மெண்ட் உத்தியோகம் கேட்கல, கான்ட்ராக்டை எங்களுக்கு பழைய கான்ட்ராக்டை மறுபரிசீலனை பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம். நீங்க சார்லதா நேரடியாவே கேட்டிருக்கலாம். ஏன்னா அரசு வேலை வேண்டாம், எங்களுக்கான நிரந்தரமான நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்த பணி மட்டுமே போதும் என தெரிவித்துதான் தற்போது போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக பெண்கள் அனைவருமே மிக அதிகமாக இந்த கோடை வெயிலில் கூட பொருட்படுத்தாமல் தங்களுடைய இந்த மருத்துவமனைக்கு முன்பாக அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். உடனடியாக சுகாதாரத்துறை மற்றும் நெல்லை மாவட்ட அந்த பாளையங்கோட்டையில் உள்ள அந்த நிர்வாகம், அந்த மருத்துவமனையோட நிர்வாகம் என்பது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சாரலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.